ஹாய் கைஸ். அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்? மேபி அங்கே போயிட்டு ஒரு பெரிய வேர்ல்டு லார்ஜஸ்ட் லேக் இவர் தான் இடத்தோட காவலாளியாக உட்காந்துருக்காரு. ஹலோ, தேங்க்யூ. ஸோ ஸ்விம்மிங் பூலில் இறங்க போகிறோம். ஃபுல்லாக ஒரே வைப் பண்ணுறானுங்க எல்லாம். இந்த போட்டில் தான் நம்ம போகிறோம். crocodileோட தோல் வாசம் போக ஆரம்பிச்சிருச்சு. பிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஜெட் கீழே உட்காந்துருக்கோம். ஹாட் சைடு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஹாய் கைஸ், வெல்கம் டு தர்க்கரி பாய்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் கானான்ற கண்ட்ரியில் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆஃபீஸ் ஒர்க் விஷயமா இங்கே வந்திருக்கேன். வீக்கெண்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கவங்கலாம். இங்கே இருக்கவங்கன்னா சென்னையிலேருந்து என்ன மாதிரி இங்கே வந்தவங்கலாம். ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் வெளியே போகிறேன். அக்வா சஃபாரி அப்படின்ற அது இடமா என்னன்னு தெரில, அக்வாரியம் மாதிரியான்னு தெரில, போனால் தான் தெரியும். இந்த பேர் மட்டும் சொன்னாங்க, காலையில் வந்துருப்பா அப்படின்னு. சரி சொல்லிட்டு ரெடியாகி போயிட்டுருக்கோம். நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கும் அவங்க ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கும் ஒரு 500 மீட்டர்ஸு. அதை தான் போயிட்டுருக்கேன் நான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு. போவோம், போயிட்டு என்ன இருக்குது ஏதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹலோ, நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வண்டியில் தான் போகிறோம். இவங்க தான் என்னோடய ட்ராவல் பார்ட்னர். மற்றவங்களாம் வேறு காரில் போகிறாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம ட்ரிப்பை. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு half an hour. Albert will reach in half an hour, right? No, 1 hour. No, 45 minutes. Okay. 45 minutes. இன்னொரு 45 நிமிஷத்தில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோன்னு டிரைவர்கிட்ட வந்த இன்ஃபர்மேஷன். இவர் தான் என் டிரைவிங் பார்ட்னர். நானே இவர் மட்டும் தான் போயிட்டுருக்கோம் இந்த காரில். பட்டு வேறு ஒரு 7-8 பேர் போகிறோம் ப்ரோ. கண்டிப்பாக இருக்கும். 7 members. 7 பேருக்கு மேலே போகிறோம். அது வந்து ஆக்சுவலாக அங்கே போயே காட்டுறேன் உங்களுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு. எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். ஸோ வெளியூருக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து அவங்க ஊரில் இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அறவழியில் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து சைட்லலாம் பெருசாக பில்டிங்லாம் கிடையாது. நல்லா அவுட்டர், நம்ம ஊரில் ஹைவேஸில் அவுட்டர் இருக்க மாதிரி இருக்குது இங்கே நார்மலாகவே. சைட்லலாம் ஃபுல்லாக மரம் செடி, பெரிய பில்டிங்ஸ்லாம் கிடையாது. வெயில் காலம் தான் இங்கே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போயும் வெயில் காலம் தான், செம்ம வெயில் அடிக்குது உள்ள. ஏசி போடாமல் காரில் எங்கேயுமே உட்கார முடியறதில்ல. அங்கே போயிட்டு என்ன ஒரு பண்ணணும்? மேபி அங்கே போயிட்டு ஒரு பெரிய வேர்ல்டு லார்ஜஸ்ட் லேக் போகிறோம். ஸோ அந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஒரே லேக்னால போய் பார்ப்போம். அங்கே போய் அந்த லேக்கில் ஏதோ போட் ட்ரைவ், அங்கே போய் என்ன, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தானே? எனக்கும் ஃபஸ்ட் டைம். எனக்கும் ப்ராப்பராக இதெல்லாம் தெரியல. அங்கே போயிட்டு எங்கள் 2 பேர்த்துக்குமே நாலேஜ் கிடையாது அங்கே என்ன இருக்குன்ட்டு. ஸோ அங்கே போனால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ண, ஏதாவது ரைடு ஆக்டிவிட்டி எல்லாம் பார்ப்போம். ஸோ காய்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மண் ரோடாக தான் இருக்குது. இங்கே நிறைய இடத்துல இப்படி தான் இருக்குது மண் ரோடு. நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ரோடெலாம் சூப்பராகலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நம்ம ஊர் மாதிரி தான். மக்கள் மட்டும் தான் மாதிரி இருக்காங்க. இந்த மண் ரோட்லேயே கடைசி வரைக்கும் போகணும் போல். மண் ரோடோட எண்டில் இருக்கோம் நம்ம, தெரியல, பார்ப்போம். ஸோ காய்ஸ், we are here at அக்வா சஃபாரி. முன்னாடி இருக்க 2 காரும் எங்கள் கார் தான்.
ஸோ கார்ஸ் எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்க. அக்வா சஃபாரி என்னதுன்னா வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் லேக். இது பீச்சு கிடையாது, லேக்கா. நான் பீச்சுன்னு நினச்சேன். அவர் வந்து இங்கே வெட்டியாக இருக்கவர் எங்களுக்கு என்ன பேக்கேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இவங்க கூட தான் நான் வந்திருக்கேன். இவங்களாம் தான் எங்கள் ஆஃபீஸ் மேட்ஸ். ஸோ வி ஆர் ஹியர். இங்கே தான் இருக்கும். இதுதான் இந்த அக்வா சஃபாரியோட என்ட்ரன்ஸ் உள்ள பார்க்கிங்லேருந்து உள்ளே போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் கவுண்டர். ஸோ இங்கே பாஸ் வாங்கிட்டு இது எப்படின்னா நம்மளோட குயின்ஸ்லாண்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ கையில் இது கட்டிடுவாங்க, பேண்ட் எதாவது கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்சஸ் வச்சு நம்ம எல்லாத்துக்கும் போகிற மாதிரி பேக்கேஜ். உள்ள போட்டிங் போகணுன்னா, ரைடு போகணுன்னா அது எல்லாத்துக்குமே பேக்கேஜ் இருக்குது. பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நம்மளுக்கு இதில் சுத்தமாக ஐடியா கிடையாது. அவங்க இதில் கூப்பிட்டு போகிறாங்களோ அதில் போக வேண்டியதான். பொழுதுபோக்கு வந்துருக்கோம், பொழுதை போக்குவோம். சரியான வெயிலாக இருக்குது. இந்த வெயிலில் உள்ளே போய் என்ன பண்ண போகிறோம் தெரில. பட் இந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிக்க வேண்டியதான். ஏன்னா இந்த வருஷம் பூரா வெயில் காலம் தான் இங்கெல்லாம். இதுதான் என்ட்ரன்ஸை தாண்டி எங்கே போகிறாங்கன்னு தெரில. எப்படி கூட போகிறோம்? ஓ, என்ட்ரன்ஸ் வழியாக போகிறேன். அங்கே தூரத்தில் தண்ணி தெரியுது, அதான் லேக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ், ஹார்ஸ் ரைட், கால்ஃபு, மயில் இருக்குது, வெள்ளை மயில். நிழல் தேடி போகிறதே ரொம்ப சரியான வீடு. இது பாருங்க ப்ரோ, இந்த பாருங்க மயில் வந்துருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வரல, சுற்றிட்டு தான் வந்தோம். இவர் தான் இடத்தோட காவலாளியுமே உட்காந்துருக்காரு. சூப்பராக இருக்கான் பாருங்க. Here we go. மயில் அங்கே மரத்து பின்னாடி உட்காந்துருக்கு பாருங்க, பின்னாடி. வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பூலுக்கு போகிறோம். இங்கே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், இதுலேயே குளத்துல வாத்து தருது, மயில் இருக்குது. மயிலெல்லாம் மறைஞ்சிருக்கானா. அந்த பறவை பார்த்துருப்பீங்க, அது பெலிக்கான்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம போகிறதோட என்ட்ரன்ஸ். சுமார். ஹலோ, தேங்க்யூ. எனக்கு பின்னாடி தெரிகிறது தான் லேக்கு. இந்த லேக்கில் போட்டிங் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள்லாம் இருக்குது, காட்டேஜ் மாதிரி இருக்குது. இந்த இடமே நல்லா இருக்குது. கொஞ்சம் ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்பில் இருக்குது. ரெஸ்டாரண்ட் தான் ஃபுல்லாக நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. நீங்கள் ஃபன் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ தான் வந்துருக்கோம். செம வெயில். இப்போயே தெரியும், என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரத்துக்குள்ளே என் மூஞ்சில் எல்லாம் அடிச்சு வேர்த்து. உள்ளே போய்ட்டு ஸ்விம்மிங் பூலாக இருக்கான், போய்ட்டு குதிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு நம்மளுக்கு இங்கே தான் சாப்பாடு, பஃபே. இதுதான் ஸ்விம்மிங் பூல். இங்கே தான் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் இப்போ குளிக்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூலுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. படத்தில் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கும் போது ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இந்த மாதிரி சேர்லாம் இருக்குது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா பெட்டு கூட இருக்குது. எல்லாம் படுத்துருக்காங்க, உட்காந்துருக்கானுங்க. ஏதாவது காலி ஆனால் நம்மளுக்கு இடம் கிடைக்கும்.
எதுவும் கிடைக்காது போல ப்ரோ. ஆமாம், போட்டா ஒன்றுமே இல்லை. சரியான வெயில் இங்க எல்லாம் வந்து வெயிலுக்கு இது பண்ணுறேன். வீக்கெண்ட் வேறு சாட்டர்டே இல்லை. ஸோ அங்கே பாருங்க அங்கே ஸ்லைடெலாம் இருக்குது. ட்ரை பண்ணுவோம் எல்லாத்தையும். தண்ணியில் வீடு எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். ஸோ ஸ்விம்மிங் பூலில் இறங்க போகிறோம். டோருக்கு ப்ரோ ஷவரு. ஸ்விம்மிங் பூல் இறங்கிறதுக்கு முன்னாடி ஷவர் பண்ணிட்டு தான் இறங்கணுமா? ஸோ ஷவர் பண்ணியாச்சு. ஸ்விம்மிங் பூலில் இறங்க போகிறோம். தண்ணியில் போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. ஹலோ பார்ப்போம். என்ன ப்ரோ அது? ஓ இங்கே ஆழம் கம்மியும். எங்கே போயிட்டார் வினித்? உட்காந்துருக்காரா? ஓ ஸ்விம்மிங் பூலில் போயிட்டுருக்கோம். நாங்கள் 3 பேர் தான் இப்போதைக்கு இறங்கியிருக்கோம். ஒரே வைப் பண்றானுங்க எல்லாம். ஸ்விம்மிங் பூலில் விளாண்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாக சரியான ஃபன்னு. நல்லா ஆடணும். ஸ்விம்மிங் பூலில் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல, அதனால் வீடியோ தான் எடுக்கல. வெளியே இருந்து கொஞ்சம் எடுத்த வீடியோ தான். செமையாக பசிக்குது. பஃபே ரெடியாக இருக்குது. ஸோ சாப்பிடுவோம் போயிட்டு. உங்களுக்கு பஃபே காட்டுறேன். ஸோ இங்கே தான் ஃபுல்லாக பஃபே. நாங்கள் இதெல்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வந்து இந்த ஊர் ஃபுட்டை ட்ரை பண்ண போகிறோம். மெயின் கோர்ஸ் முடிஞ்சு டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க, இங்கே பர்த்டே செலிப்ரேஷனே பயங்கரமாக பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வேறு எது பார்பிக்யூலாம் போனால் பர்த்டே காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே சூப்பராக பண்ணுறாங்க. லஞ்ச் முடிச்சாச்சு. ஸ்விம்மிங் பூல் முடிஞ்சுது. இப்போது போட்டிங் போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி போட்டிங் தெரில. இந்த லேக்கில் தான் போட்டிங் போக போகிறோம். இடமே சூப்பராக இருக்குது. வெயில் அடித்தாலும் இடம் நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டென்னிஸ், சைடில் ஆர்ச்சரி, வில்லு விடுறது. ஸோ அந்த மாதிரி இந்த பக்கம் டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரி ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ போட்டில் போக போகிறோம். அங்கே இருக்க நம்ம ஆளுங்கெல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. அந்த போட்டில் தான் நம்ம போகிறோம். ஸோ எங்கள் கப்பல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் கேங்கு ஃபுல்லாக கப்பலில் போயிட்டுருக்கோம். பாருங்க, இந்த போட் ரைடு வந்து 1/2 hour போட் ரைடு. எந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரில. ஸோ லெட்ஸ் see எங்கே போகிறோன்ட்டு. கப்பல் வாஸ்தா போக ஆரம்பிச்சிருச்சு. ஏ ப்ரோ, சே ஹாய். போட் ரைடுக்கு நடுவில் ஒரு ஸ்டாப்பிங்கு. crocodile ஹைலாண்டா. crocodile இருக்கான்னு பார்ப்போம். இங்கே crocodile ஹைலாண்ட் ரொம்ப சின்ன ஒரு தீவு தான் அது.
I think we have crocodile here. crocodile பாத்தீங்கன்னா crocodile தோலை உரிச்சு வச்சிருக்காங்க. crocodileோட தோல் அங்க காட்டுறேன். சந்தீப் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க பாருங்க, இது crocodileோட தோல். இந்த சண்டை போட்டு இப்படி டேமேஜ் ஆயிருக்கு, அதோட தான் செத்து போன crocodileோட தோலை வச்சிருக்கானுங்க. My god. So அங்க இருக்கு பாருங்க, crocodile இருக்காங்க. My god. In this pond, My god. female one. இங்க இருந்து ஏதாவது So குதி what's குதி this போறா. crocodile's name? crocodile. Dora. Guys, check this out. This crocodile name is Dora. இந்த குளத்துக்குள்ள மொத்தம் 3 முதலை இருக்கான். ஒரு ரெண்டு மேலு ஒரு ஃபீமேலு. நம்ம அங்கே பார்த்த முதல்ல ஃபீமேல் முதலையாம், அது பேர் டோராவாம். முதலைக்கெல்லாம் பேர் வைக்கிறானுங்க டோரான்னு. நோ, இங்கே பாருங்க, மலைப்பாம்பு 12 அடி நீளமா இந்த பாம்பு. If you want you can touch. இங்கே பாருங்க, ரெண்டு இருக்கு. Want to touch? நோ ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே பட்ட குட்டி முதலைகள். ஏய் இங்கே பாரு, ஆமா இருக்கு. செட்டில் ஹியர். இங்கே பாருங்க. ஸோ இந்த பெரிய முதலை வந்து 5 years old தான். இதெல்லாம் பாருங்க, குட்டி எல்லா சைஸ்லயும் இருக்கு. ஸோ வி ஹேவ் இங்கே நிறைய டர்ட்டில்ஸ்லாம் வேற இருக்கு, சின்ன சின்னதா. ப்ரோ வேற முதலே வச்சு விளாட்றானுங்க, நம்மளுக்கு முதல்லனா பயம். ப்ரோ பி கேர்ஃபுல் ப்ரோ, ஏ ஓன் பைட்டா. புடிச்சிட்டோம். இவர் தான் நம்ம தீரா. அண்ணா இங்க பாருங்க, அப்படியே இங்க பாருங்க. அண்ணா கையில முதல்ல வச்சிருக்காரு. ஸோ திஸ் இஸ், இதுதான் ஆப்பிரிக்கன் மங்கியாம். தலைவனுக்கு சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்றாங்க, ஆனா வரமாட்டான். ஆல்ரெடி ஹி இஸ் ஈட்டிங். ஹலோ, ஹாய் சொல்றா. ஹேய் ஹாய். ஸோ இங்கே crocodile ஹைலாண்ட் முடிச்சுட்டு திரும்ப ஏற போகிறோம் போட்டில். யா கம்மிங் ப்ரோ. போட்டில் வந்து உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்ப்போம், கேட்டால் தான் தெரியும். இங்கே கூட லேக் ஓரமா கேரளாவில் இருக்க மாதிரி வீடெல்லாம் இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சன் இருக்கிறதுனால எல்லாம் இருட்டா தெரிற மாதிரி இருக்கு. எனக்கு கிளாரிட்டி இது வீடியோவில் எப்படி வருதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஜெட் ஸ்கீல போறோம். ஒவ்வொருத்தராக கூட்டு போறாங்க, மொத்தம் 8 பேர் ஜெட் ஸ்கீல போறோம். பாத்தீங்கன்னா ஜெட் ஸ்கீல உட்காந்துருக்கோம். ஜெட் ஸ்கீல ப்ரோ கம் ஆன். Can you hold me for this? Yeah. So இவர் தான் எங்க பார்ட்னர். Good, started. Okay. Can I take video? No, this one. It's difficult to handle, bro. So guys, அந்த ஜெட் ஸ்கி வேற லெவல்ல இருந்துச்சு. வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா போனாங்க. போன்லாம் புடிச்சிட்டு இருக்க முடியாதுன்ட்டாங்க.
செம்மையா இருந்துச்சு. இருக்கிறதுலே வந்ததுலே இன்னைக்கு பெஸ்ட்னா அதுதான். செம்ம வாஸ்டா போயிடும். அங்கே பாருங்க தெரியுதா பின்னாடி எங்க ஆளுங்க தான். இப்படிதான் போச்சு. இங்கேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வட்டாடிப்பாங்க. வேற லெவல்ல இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹார்ஸ் ரைட் போக போகிறோம் நெக்ஸ்ட்டு. இதுதான் இங்கே கடைசி. ஹார்ஸ் ரைடு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓ இதான் நான் போக போகிற ஹார்ஸ். ஸோ இன்றைக்கான டே முடிஞ்சுது. நாங்கள் இந்த அக்வா சஃபாரிலேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ டைம் வந்து 5:30. இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் 3 மணி நேரம் ஆகுன்றாங்க. டிராஃபிக்காக இருக்கும், மாட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் கார்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. வந்தோடனே ஏறி கிளம்ப வேண்டியது தான். ஸோ இன்னையோட டே நல்லபடியாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி வெளியே வர கிடச்சிதுன்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். ஓகே பாய்.